வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 2 குறிப்பேடு 25 வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 32.88% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். அமத்சியா அரசனானபோது அவனுக்கு வயது 25. அவன் எருசலேமில் 29 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். எருசலேமைச் சார்ந்த எயோயதான் என்பவளே அவன் தாய். ஆண்டவரின் பார்வையில் நேர்மையானதையே அவன் செய்தான். இருப்பினும் முழு மனத்துடன் அவ்வாறு செய்யவில்லை. அவனது அரசை வலுப்படுத்திய பின் தன் தந்தையான அரசனைக் கொன்ற அலுவலர்களை கொலை செய்தான். புதல்வர் பொருட்டு தந்தையரும் தந்தையர் பொருட்டு புதல்வரும் இறக்கக்கூடாது. மாறாக அவனவன் தனது பாவத்தின் பொருட்டே இறக்க வேண்டும் என்ற மோசேயின் திருச்சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள ஆண்டவரின் கட்டளைப்படி அவர்களின் புதல்வர்களை அவன் கொல்லவில்லை. பின்னர் அமத்சியா யூதா மக்களை ஒன்று திரட்டி யூதா பென்யாமின் நாடெங்கும் மூதாதையரின் குடும்பங்கள் வாரியாக 1000 தலைவர்களையும் 100 தலைவர்களையும் ஏற்படுத்தினான். 20 வயதும் அதற்கு மேலும் உள்ளவர்களை அவன் ஒன்று சேர்த்தபோது கேடயம் தாங்கி போரிடும் வேல் வீரர் 3 லட்சம் பேர் இருந்தனர். இஸ்ரேல் நாட்டிலிருந்து 1 லட்சம் போர் வீரரை 4000 கிலோகிராம் வெள்ளிக்கு அமர்த்தினான். அப்பொழுது கடவுளின் மனிதர் ஒருவர் அவனிடம் வந்து, அரசே, இஸ்ரேல் படையினர் உம்மோடு செல்லக்கூடாது. ஏனெனில் ஆண்டவர் இஸ்ரேலோடு இல்லை, எப்ராயிம் புதல்வரோடும் இல்லை. ஆனால் அப்படி சென்று போரில் வலிமை வாய்ந்தவராக திகழலாம் என்று நீர் கருதினால் கடவுள் உம்மை எதிரிகள் முன் வீழ்த்துவார். ஏனெனில் உதவி புரியவும் வீழ்ச்சியுற செய்யவும் கடவுளுக்கு ஆற்றல் உண்டு என்றார். அப்பொழுது அமத்சியா கடவுளின் மனிதரை நோக்கி, இஸ்ரேலின் படைக்கு நான் கொடுத்துள்ள 4000 கிலோகிராம் வெள்ளி வீணாகுமே என்றான். அதற்கு கடவுளின் மனிதர், ஆண்டவரால் இதைவிட மிகுதியாக உனக்கு கொடுக்க முடியும் என்றார். பின்னர் அமத்சியா எப்ராயிமிலிருந்து வந்த போர்ப்படையை பிரித்து அவர்களிடத்திற்கு அனுப்பி வைத்தான். அவர்கள் யூதாவின் மீது கடுஞ்சினமுற்று கோபக்கனலுடன் தங்கள் நாடு திரும்பினர். பின்னர் அமத்சியா தன்னை வலுப்படுத்திக் கொண்டு உப்பு பள்ளத்தாக்கிற்கு தன் மக்களை அழைத்து சென்றான். அங்கே சேயீர் புதல்வருள் 10,000 பேரை கொன்றான். யூதாவின் புதல்வர் மற்றுமொரு 10,000 பேரை உயிரோடு பிடித்து ஒரு குன்றின் உச்சிக்கு கொண்டு சென்று அவர்களை அங்கிருந்து கீழே தள்ள அவர்கள் நொறுக்கப்பட்டனர். இதற்கிடையில் அமத்சியா தன்னோடு போருக்கு அழைத்து செல்லாமல் திருப்பி அனுப்பிய போர் வீரர்கள் சமாரியா முதல் எபத்கோரோன் வரையிலுள்ள யூதா நகர்களைச் சூறையாடினர். 3000 பேரை கொன்றதுடன் மிகுந்த பொருள்களையும் கொள்ளையடித்தனர். அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புதல்வர்களின் தெய்வ சிலைகளை கொண்டு வந்தான். தன் தெய்வங்களாக அவற்றை நிறுத்தி வைத்து அவற்றின் முன்பாக பணிந்து அவற்றுக்கு தூபம் காட்டினான். எனவே ஆண்டவர் அமத்சியாவின் மீது கடுஞ்சினமுற்று அவனிடம் ஓர் இறைவாக்கினரை அனுப்பினார். அவர் அமத்சியாவை நோக்கி, தங்கள் மக்களை கையினின்று காப்பாற்ற இயலாத தெய்வங்களில் நாட்டம் கொண்டது ஏன் என்று கேட்டார். இவ்வாறு அவர் பேசிக் கொண்டிருக்கையில் அமத்சியா அவரை நோக்கி, அரசருக்கு ஆலோசகனாக உன்னை நானா நியமித்தேன், நிறுத்து, நீ ஏன் வீணாக சாக வேண்டும் என்றான். இறைவாக்கினரும் சற்று நிறுத்தி பின் அமத்சியாவை நோக்கி, எனது ஆலோசனையை கேட்காமல் நீ இவ்வாறு செய்ததனால் கடவுள் உன்னை அழிக்க முடிவு செய்திருப்பதை நான் அறிதேன் என்று கூறினார். பின்னர் அமத்சியா ஆலோசனை செய்து ஏகோவின் மகன் யோவகாசுக்கு பிறந்த யோவாஸ் என்ற இஸ்ரேலின் அரசனிடம், வாரும், நாம் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வோம் என்று சவால் விட்டான். இஸ்ரேலின் அரசன் யோவாஸ் யூதாவின் அரசன் அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி, லெபனான் முட்செடி லெபனான் கேதுரு மரத்திடம் தூதனுப்பி, நீ உன் மகளை என் மகனுக்கு மணமுடித்துக் கொடு என்று கேட்டதாம். அப்பொழுது லெபனான் காட்டு விலங்கொன்று அவ்வழியே போகையில் அம்முட்செடியை மிதித்து போட்டதாம். ஏதோமை நீர் முறியடித்ததனால் இதயம் தற்பெருமை கொண்டு எழுகிறது. இப்பொழுது நீர் வீட்டிலேயே இரும். நீரும் உம்மோடு யூதாவும் வீழ்ச்சியுறும்படி தீமையை நீர் ஏன் தேடிக்கொள்ள வேண்டும் என்று பதிலளித்தான். ஆனால் அமத்சியா அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. ஏதோமின் தெய்வங்களை அவன் வழிபட்டு வந்ததனால் அவனை எதிரிகளின் கையில் ஒப்பவைக்க கடவுள் திட்டமிட்டிருந்தார். ஆகவே இஸ்ரேலின் அரசன் யோவாஸ் போருக்கு புறப்பட்டு வர அவனும் யூதா அரசன் அமத்சியாவும் யூதாவின் பெட்ஃபமேஸில் நேருக்கு நேர் மோதினர். யூதாவினர் இஸ்ரேலரால் முறியடிக்கப்பட்டு அவரவர் தம் கூடாரத்திற்கு ஓடினர். யூதாவின் அரசனும் யோவாசின் மகனுமான அமத்சியாவை யோவகாசின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமான யோவாஸ் பெத்சமேசில் சிறைப்பிடித்து எருசலேமுக்கு இட்டுச் சென்றான். எப்ராயிம் வாயில் தொடங்கி மூளை வாயில் வரை 4 முழ நீளத்திற்கு எருசலேம் மதிலை யோவாஸ் இடித்து தள்ளினான். கடவுளின் இல்லத்தில் ஓபேது ஏதோமின் பொறுப்பில் இருந்த அனைத்து பொன்வெள்ளி, அனைத்து கலங்கள், அரண்மனையின் கருவூலங்களில் இருந்தவை ஆகியவற்றை கொள்ளையடித்தான். பிணை கைதிகளையும் சமாரியாவுக்கு இட்டுச் சென்றான். யோவகாசின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமான யோவாஸ் இறந்த பின்னும் யூதாவின் அரசனும் யோவாசின் மகனுமான அமத்சியா 15 ஆண்டுகள் உயிரோடிருந்தான்.
அமத்சியாவின் பிற செயல்கள் தொடக்கம் முதல் இறுதி வரை யூதா இஸ்ரேல் அரசர்களின் ஆட்சி குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அமத்சியா ஆண்டவரை புறக்கணித்த காலம் முதல் எருசலேமில் அவனுக்கு எதிராக சதி உருவானது. அவன் லாக்கிசுக்கு தப்பியோட அங்கேயும் அவர்கள் ஆள்களை அனுப்பி அவனை கொன்றனர். அவன் உடலை குதிரைகளால் எடுத்து சென்று யூதாவின் நகரில் அவன் மூதாதையருடன் அடக்கம் செய்தனர். நாம் 1189 அதிகாரங்களில் 392 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.